மகாபாரத போரில் வீரமரணம் அடைந்த கர்ணன் நேராக ஸ்வர்க்கத்துக்கு செல்கிறான். அங்கே சகலவிதமான வசதிகளும் அவனுக்கு கிடைக்கின்றன. ஆனால் பசி மட்டும் வாட்டி எடுக்கின்றது. ஸ்வர்க்கத்தில் பசியே எடுக்காது என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு மட்டும் பசி வாட்டி எடுக்கிறதே என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போதுதான் நாரதர் அங்கே வருகிறார். தன்னுடைய சந்தேகத்தை நாரதரிடம் கேட்கிறான் கர்ணன். நாரதரே, ஸ்வர்க்கத்தில் பசி போன்ற உணர்வுகள் தோன்றாது என்று கேள்விப்பட்டுள்ளேன். ஆனால் எனக்கு மட்டும் பசி வாட்டி எடுக்கிறதே, ஏன் என்று கேட்கிறான். அதற்கு நாரதர், நீ உன்னுடைய ஆள்காட்டி விரலை உன் வாயில் வை என்று கூற, அதன்படி கர்ணன் தன்னுடைய ஆள்காட்டி விரலை வாயில் வைத்ததும் பசி நீங்கி விடுகிறது. ஆனால் விரலை எடுத்தால் மீண்டும் பசி வந்து வாட்டுகிறது. அதற்கான காரணத்தை அவரிடம் கேட்க, அதற்கு நாரதர், கர்ணா, உன் வாழ்க்கையில் அத்தனை தானங்களையும் செய்த நீ அன்னதானத்தை மட்டும் செய்ததில்லை. அதனால்தான் இங்கே உனக்கு பசி ஏற்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு முறை அன்னச்சத்திரம் எங்கே இருக்கிறது என்று கேட்ட ஒருவருக்கு உன் ஆள்காட்டி விரலால் வழிகாட்டியுள்ளாய். அதனால்தான் உன் ஆள்காட்டி விரல் மட்டுமே அன்னதான பலன் பெற்றது என்கிறார். அன்னதானத்திற்கு வழிதான் காட்டினோம். அதற்கே இவ்வளவு புண்ணியம் என்றால் அன்னதானம் எவ்வளவு உன்னதமானது என்பதை உணர்ந்தான் கண்ணன். தானத்தில் சிறந்த கர்ணனுக்கே இந்நிலை என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். உங்களால் முடிந்தவரை பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள்.